இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். லாரி ஓட்டுநர் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பணம் பறிப்பு. வில்லியனூர் புறவழிச்சாலையில் பரபரப்பு. சிகிச்சைக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வெளியில் வாங்க ஜிப்மர் பரிந்துரை. விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் புகார். பாட விருப்பத்தை தேர்வு செய்யாத மாணவர்களின் விண்ணப்பம் முதல் சுற்று சீட் ஒதுக்கீட்டில் பரிசீலிக்கப்பட மாட்டாது. சென்டாக் நிர்வாகம் அதிரடி அறிவிப்பு. அடியோடு சாய்ந்த பன்முகம் கொண்ட 180 வருட வேப்பமரம். சோகத்தில் மூழ்கிய கிராம மக்கள். இனி விரிவான செய்திகள். வில்லியனூர் புறவழிச்சாலையில் லாரி ஓட்டுநரை மிரட்டி கத்தியை கழுத்தில் வைத்து பணம் பறித்த குற்றவாளிகளை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாரி ஓட்டுநரான இவர் சம்பவத்தன்று வில்லியனூர் பைபாஸ் அருகே வந்து கொண்டிருந்த போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் சந்தோஷ்குமாரை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டனர். அப்போது 4 பேரில் வில்லியனூர் கன்வாப்பேட்டையை சேர்ந்த ரஞ்சித் என்பவர் ஓட்டுநர் சந்தோஷ்குமார் கழுத்தில் கத்தியை வைத்து பணம் பறித்தார். ரஞ்சித்துடன் வந்த அவரது நண்பர்களான கடப்பேரி குப்பம் பகுதியைச் சேர்ந்த சுனில், அதே பகுதியைச் சேர்ந்த சுபாஷ், மனோஜ் ஆகிய 3 பேரும் ஓட்டுநரை மிரட்டியுள்ளனர். இதுகுறித்து ஓட்டுநர் சந்தோஷ்குமார் கொடுத்த புகாரின் பெயரில் 4 பேரையும் வில்லியனூர் உதவி ஆய்வாளர் ரகுமான் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடமிருந்த கத்தியை பறிமுதல் செய்தனர். இதில் கைது செய்யப்பட்ட சுபாஷ் மீது கஞ்சா வழக்கு உள்ளிட்ட வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வெளியில் வாங்கி வருமாறு ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் பரிந்துரைப்பதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்ட 20 பேர் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் 3 பேர் இறந்த நிலையில் ஒருவர் மூளைச்சாவு அடைந்தார். மற்றவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுடன் அவர்களது உறவினர்களும் இருந்து கவனித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாள்தோறும் 600 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை மருந்து மாத்திரைகள் வாங்க வேண்டியுள்ளது. இதை அவர்கள் வெளியில் உள்ள மருந்து கடைகளில் வாங்கி கொடுத்து வருவதாக தெரிகிறது. தினமும் கூலி வேலை செய்து வாழும் தங்களால் அவ்வளவு தொகை கொடுத்து மருந்து மாத்திரைகள் வாங்க முடியவில்லை என்றும் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர். தாங்கள் வேலைக்கு செல்லாததால் குழந்தைகளும் தவிப்பதாகவும் தெரிவித்து வருகின்றனர். தங்களிடம் மருத்துவ காப்பீடு அட்டை இல்லை என்பதால் மருந்துகளை வெளியில் வாங்க சொல்வதாக அவர்கள் ஜிப்மர் மருத்துவமனை மீது புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பாட விருப்பத்தை தேர்வு செய்யாத மாணவர்களின் விண்ணப்பங்கள் முதல் சுற்று சீட் ஒதுக்கீட்டில் பரிசீலிக்கப்பட மாட்டாது என சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி சென்டாக்கில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு கடந்த 14ஆம் தேதி திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. இதையடுத்து கடந்த 19ஆம் தேதி வரை ஆட்சேபனை பெறப்பட்டது. அதன் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான நீட் அல்லாத இளநிலை படிப்புகளான பிஎஸ்சி விவசாயம் மற்றும் தோட்டக்கலை, பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி பாராமெடிக்கல் படிப்பு மற்றும் பிடெக், பிஏ, எல்எல்பி, நுண்கலை மற்றும் நிகழ்நிலை படிப்புகள், உயிரியல் சார்ந்த பாராமெடிக்கல் படிப்புகள், கலை அறிவியல் மற்றும் வணிகவியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் கடந்த 14ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து விண்ணப்பதாரர்களிடம் பெறப்பட்ட ஆட்சேபனை அடிப்படையில் திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான முதல் சுற்று சீட் ஒதுக்கீட்டிற்கு தேவைப்பட்டால் வருகின்ற 25ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் விண்ணப்பதாரர்கள் தங்களது பாட விருப்ப தேர்வுகளை புதுப்பிக்கலாம் என்றும் பாட விருப்ப தேர்வுகளை காலியாக வைத்துள்ள விண்ணப்பதாரர்கள் முதல் சுற்று சீட் ஒதுக்கீட்டிற்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். பலத்த காற்று மழை காரணமாக தவளக்குப்பம் அடுத்த டிஎன் பாளையம் கிராமத்தில் பன்முகம் கொண்ட 180 வருட வேப்பமரம் வேரோடு சாய்ந்தது. தவளக்குப்பம் அடுத்த டிஎன் பாளையம் கிராமத்தில் பொறையாத்தம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் அருகில் 180 வருடங்கள் பழமை வாய்ந்த வேப்பமரம் இருந்தது. இந்த மரம் அப்பகுதி குழந்தைகள் விளையாடுவதற்கும் முதியோர்கள் நிழலில் அமர்ந்து இருப்பதற்கும் உதவியாக இருந்தது. தற்போது கோடை காலங்கள் முடிந்து மழைக்காலங்கள் ஆரம்பிக்க இருக்கும் தருணத்தில் சில நாட்களாக இரவில் திடீரென பலத்த காற்றுடன் இடியுடன் மழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. இந்த காற்று மழைக்கு அப்பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த வேப்பமரம் அடியோடு சாய்ந்தது. இதனால் அப்பகுதியில் உரி சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. அப்பகுதி மக்கள் வேரோடு சாய்ந்த வேப்ப மரத்தினை வேதனையோடு சென்று பார்வையிட்டு செல்கின்றனர். புதுச்சேரி அடுத்த காட்டேரிக்குப்பத்தில் திரௌபதி அம்மன் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்போற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் திரௌபதி அம்மன், சுந்தர விநாயகர், முத்துமாரியம்மன், அயனரப்பன் ஆலயங்களுக்கு பிரம்மோற்சவம் விழா கடந்த மாதம் 9ஆம் தேதி வெகு விமரிசையாக தொடங்கியது. தொடர்ந்து 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவானது காலை மாலை என தினம்தோறும் உற்சவம், விநாயகர் வீதி உலா, சாகை வார்த்தல், கும்பம் கொட்டுதல், அம்மன் வீதி உலா என தினம்தோறும் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தெப்போற்சவம் நடைபெற்றது. இதில் மகாபாரதத்தில் 18 நாள் போர் முடிந்து 19வது நாளில் திரௌபதியின் மடியில் கிருஷ்ணன் துயில் கொள்ளும் கண்கொள்ளா காட்சியுடன் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர். திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் புதிதாக செய்யப்பட்ட வெள்ளி நாகாபரணத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மூலவருக்கு சாத்தப்பட்ட நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கவராக நதீஸ்வரர் கோவில் பிரசித்தி பெற்றது. மேலும் அங்கு நாள்தோறும் புதிய உபயங்கள் நடந்து வரும் நிலையில் பக்தர்களின் காணிக்கையை வைத்து மூலவர் சிலைக்கு 8.5 கிலோ மதிப்பிலான வெள்ளி கவசம் செய்யப்பட்டுள்ளது. 10 லட்சம் ரூபாய் செலவிலான இந்த வெள்ளி நாகாபரணத்தை கோவில் வளாகத்தில் சிறப்பு யாகம் செய்து பூஜை செய்யப்பட்டது. பின்னர் உள்புறப்பாடு செய்து மூலவருக்கு சாத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சில பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் வரும் 24/6/2024 திங்கட்கிழமை நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சாரம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி குடிநீர் உட்கோட்டம் வடக்கு பிரிவுக்குட்பட்ட சாரம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 24/6/2024 திங்கட்கிழமை நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சாரம் முழுவதும் தென்றல் நகர், வெங்கடேஸ்வரா நகர், பாலாஜி நகர், மஞ்சுனி நகர், சின்னையம்பேட்டை, சுந்தரமூர்த்தி நகர், வினோபா நகர், ஆனந்தரங்கப்பிள்ளை நகர், மடுவுப்பேட்டை, கிருஷ்ணா நகர் மேற்கு, ஜீவா நகர், பிருந்தாவனம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி புதுச்சேரியில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6635 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 935 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.